Hi friends, Assalamu alaikum. Welcome to Banos Recipes. நம்ம புதுசா ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்காரு. அப்படி எல்லா ரெசிபியை நான் ட்ரை பண்ணி எனக்கு சொதப்பிச்சுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ரெண்டாவது பையன் ரொம்ப நல்லா குலோப் ஜாமுன் செஞ்சு தர சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு குலோப் ஜாமுன் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே செய்யறதுன்னு முடிவாயிடுச்சு. அதை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாமேன்னு ஒரு வீடியோவை பார்த்து சத்து மாவில் குலோப் ஜாமுன் செய்ய டிசைட் பண்ணியிருந்தேன். செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஜீனி பாகு எப்படி வைப்போமோ அது போல தான். ஒரு கப் ஜீனி, ஒரு கப் தண்ணி, கூடவே 3 ஏலக்காயை தட்டி சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். கலருக்காக நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்தேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். ஜாமுன் செய்கிறதுக்காக ஒரு கப் சத்து மாவு எடுத்திருந்தேன். மாவை ஒரு ஜல்லடியில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். நான் பிளேட்டை கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டேன். மாவை சலிக்கும் போதே கொஞ்சம் கீழேயே சிந்திருச்சு. ஆனவமே அமர்க்கலமாக இருக்கேன்னு சிந்தினதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ சளிச்சு எடுத்து சத்து மாவு கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு ஃபுல்லாக நெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். பாலை மொத்தமாக சேர்த்து பிசையாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கணும். பாருங்க, மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். டோ பார்க்குறதுக்கு நான் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து மாவை உருண்டைகளாக உருட்டிக்கணும். அதுக்கு கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக உருட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உருட்டி வச்சிருக்கிற பால்ஸ் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிய ஆரம்பிச்சதும் மாவு உருண்டை அப்படியே லேயராக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்னு மெல்லமாக அந்த உருண்டையெல்லாம் திருப்பி விட்டேன். சரி, மேலே அந்த லேயர் பிரிஞ்சாலும் உள்ள அந்த குட்டி பால் சைஸ்க்காவது பொரிஞ்சு வரும்னு நான் நினச்சேன். அடுத்து 2 நிமிஷத்துலேயே அதுவும் கரைஞ்சி போயிடுச்சு. சரி, நிறைய போடாமல் ஒன்றை மட்டும் போட்டு பொரிச்சு பார்க்கலாமேன்னு ஒரு உருண்டையை மட்டும் போட்டு பார்த்தேன். அதுவும் அப்படிதான் மேலே லேயராக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆயிருமேனு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் பார்த்த வீடியோவில் நல்லா தான் வந்துருந்துச்சு. அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி கரைஞ்சு போயிடுச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கு, பச்சை தண்ணி அப்படி பொங்கும். மாவோட வேற எதுவும் சேர்க்கணுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பிள்ளை ஆசைப்பட்டதை ஹெல்த்தியா செய்யணும்னு இப்படி சொதப்பி வச்சுட்டோமேனு எனக்கு கவலையா தான் இருந்துச்சு. ஆனா இது சொதப்பினதுக்கு நான் ரீசன் இல்லை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்னென்ன இன்கிரீடியன்ட் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தா இப்படி ஆயிருக்காதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணி சொதப்பின அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.